ஒரு ஆள் இறந்த உடனே அந்த ஜனாசாவை கிப்லாவை நோக்கி வைப்பதை வழக்கமாக நம்ம கொண்டிருக்கிறோம். எல்லா ஊர்களிலையும் இதை ஒரு சுன்னத்து என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிப்லாவை நோக்கி தான் ஜனாசாவை வைக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான சான்றுகளும் கிடையாது. சில ஹதீஸுகள் இருக்கின்றன. அபூதாவுதில், பைஹகியில், தப்ரானியில், ஹாக்கிமில் எல்லாம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் 9 என்று ஒரு பட்டியல் போடும் பொழுது அதில் ஒன்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தான் அந்த கிப்லாவை நோக்கி ஜனாசாவை வைப்பதற்கு ஆதாரம். இஸ்திஹ்லாலுல் பைத்தில் ஹராமி கிப்லத்தக்கும் அஹ்யாஅன் வ அம்பாத்தன், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுக்கு கிப்லாவாக இருக்கின்ற அந்த பைத்துல் ஹராமை, காபத்துல்லாவை, அதன் புனிதத்தை கெடுக்கிறது பெரும்பாவம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னதாக ஒரு ஹதீஸ் உபைத் இப்னு உமைர் என்பவர் அறிவிக்கிற ஒரு செய்தி அபூதாவுதுல 2490, இது போக பைஹகி, தப்ரானி, ஹாக்கிம்ல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உயிரோடு உள்ளவங்களுக்கும் காபத்துல்லா கிப்லாவா இருக்கிறது, இறந்து போனவங்களுக்கும் கிப்லாவா இருக்குதுங்கிற வாசகத்தை வச்சுக்கிட்டு, அப்ப இறந்து போனாலும் என்ன செய்யணும், கிப்லாவை நோக்கி தான் நம்ம திருப்பி வைக்கணும், காபாவை நோக்கி தான் அந்த பாடியை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்கள்கிட்ட பதிவாயிருக்கிறது. 2 காரணங்களால் இது சரியில்லை. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு கேட்டா, இது அறிவிக்கிற அந்த உபைத் இப்னு உமைர் சொன்னதாக அறிவிக்கிற ஆளு அப்துல் ஹமீத் இப்னு சினான் என்பவருடைய மகன் அப்துல் ஹமீத் என்பவர் அறிவிக்கிறார். இந்த அப்துல் ஹமீத் பின் சினான் என்பவர் உண்மையிலே யார், அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய நம்பகத்தன்மை எத்தகையது, அவர் நல்ல நினைவாற்றல் உள்ளவரா, நேர்மையான ஆள் தானா என்கிற எந்த விவரமும் எந்த ஒரு அறிஞர்களுக்கும் கிடைக்கவில்லை. இவர் யார் என்று அறியப்படாதவர். அப்ப யார் என்று அறியப்படாத ஒரு ஆள் மூலமாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேற்கண்ட 4 நூல்லையும். இது போக பைஹகியில இப்னு உமர் சொல்வதாக இன்னொரு செய்தி, இதே கருத்து அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. அந்த இப்னு உமர் சொன்னதாக அறிவிக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டா அய்யூப் பின் உத்பா என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியும், ஆனா என்ன தெரியும், இவர் பலவீனமான ஒரு ஆளு, இவர் கொஞ்சம் கூட குறைய சொல்ற ஆள், கரெக்டான ஆள் கிடையாது. அப்ப ஒரு செய்தி எப்படி வருதுன்னு கேட்டா, யாருன்னு தெரியாத ஆள் மூலமாக பதிவு செய்யப்படுது, அது ஆதாரமா ஏத்துக்கிற முடியாது. இன்னொரு செய்தி பலவீனமான ஆள் வழியாக அறிவிக்கப்படுகிறது, அதையும் ஆதாரமாக கொள்ள முடியாது. இந்த ஹதீஸை ஆதாரமாக கொள்வதே தப்பு என்பது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கருத்தும் சரி கிடையாது, சரின்னு வச்சுக்கிறோம். இந்த ஹதீஸ் சரின்னு வச்சுக்கிட்டா உயிரோடு உள்ளவர்களுக்கு காபத்துல்லா கிப்லாவா இருக்குங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம், உயிரோட உள்ளவர்கள் எப்பவுமே கிப்லாவை நோக்கி இருக்கணும்னு அர்த்தமா? தொழும் போதுதான் கிப்லா. உயிரோட இருக்கிறாலும் கிட்ட கூட நான் நிக்கிறேன், உயிரோட தான் இருக்கிறேன், நான் இப்ப கிப்லாவை நோக்கி இல்ல, நீங்க தான் கிப்லாவை நோக்கி இருக்கிறீங்க. அப்ப உயிரோட உள்ளவர்களுக்கு கிப்லாங்கிறதுனா அதுக்கு மீனிங் என்ன, உயிரோட உள்ளவன் தொழுவான், அவனுக்கு கிப்லான்னு ஒண்ணு தேவை இருக்கு, அந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் அவன் தேவைக்கு தகுந்த மாதிரி எங்கிட்ட வேணாலும் திரும்பிக்கிடுவான். ஜனாசாவுக்கு என்ன கிப்லாவுக்கு என்ன வேலை இருக்காங்க, தொழுவு போகுதா? இல்ல ஒரு ஆள் பாரி மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அவரு தொழுவ போறார், தொழுவுறதா இருந்தா கிப்லா பக்கம் திருப்பி வைங்க. அவர் ஜனாசா தொழுவுமா, உயிரோட உள்ளவனுக்கு கிப்லா, இறந்தவனுக்கு கிப்லான்னா மீனிங்கே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல டவுட் வந்துருது. 2வது என்னன்னு கேட்டா, இதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை, இறந்தவனுக்கு என்னது கிப்லா? அப்ப இறந்த உடலை பொறுத்த வரைக்கும் வீடுகளுடைய வசதிக்கு தகுந்தவாறு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். இப்படித்தான் வைக்கணுங்கிற மாதிரி நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்காது. அந்த வீடுகளில் சின்ன அமைப்பு சின்னதா இருக்கும், ரூம் வடக்கு தெக்கா கட்டியிருப்பாங்க, வடக்கு தெக்கா தான் ஒரு உடலை வைக்க முடியும், கிழக்கு மேற்கா வைக்க முடியாது, கிழக்கு மேற்கா 4 அடி, வடக்கு தெக்கா 8 அடி வச்சிருந்தாங்கன்னா எது அகலமா இருக்குதோ அங்கன்னா வைப்பாங்க. வாசலை பொறுத்து வீட்டுல அமைப்பை பொறுத்து தீர்மானிக்கணும். அதனால நமக்கு எது வசதியோ, வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ கிராஸோ, எப்படி அந்த வீடுல வசதியா இருக்கிறதோ, வரக்கூடிய மக்களுக்கு எந்த பக்கத்துல வைத்தால் பார்க்கறதுக்கு வசதியா இருக்குமோ, இடைஞ்சல் இல்லாம இருக்குமோ, அப்படி முடிவு செய்யலாமே தவிர அது கிப்லாவை தான் நோக்கி பாடியை வைக்கணும், ஜனாசா வைக்கணுங்கிறது சட்டம் கிடையாது. உயிரோட உள்ளவர்களுக்கும் கூட கிப்லாவை தான் நோக்கி எல்லா நேரத்திலும் இருக்கணுங்கிறது சட்டம் கிடையாது. தொழுகைக்கு தான் கிப்லாவை நோக்கணும்னு நமக்கு என்ன இருக்கு, சட்டம் இருக்குதுங்கிறத வைத்து பார்த்தோம்னு சொன்னா கருத்தும் சரியில்லாம இருக்குது.
இந்த ஹதீஸுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைங்கிறது ஒண்ணு, சொன்னாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அதுல கருத்து அந்த கருத்து வராது. ஜனாசாவை கொண்டு அதுக்கு எது கிபிலா, இதுக்கு பாடிக்கு என்ன கிபிலா அப்படிங்கிற ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு மேட்ரு. எப்படி இருந்தாலும் வைக்கலாம். இறந்த பாடியை ஃபர்ஸ்ட் கண்ணை மூடணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்காக வேண்டி ஒரு துவா, உடனடியாக ஒரு துவாவை செய்யணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா எப்படி அந்த பாடியை வைக்கணும், எப்படி வேணாலும் வைக்கலாம். நமக்கு எப்படியெல்லாம் வசதியா இருக்கிறதோ அது மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும்.